21st ஆகஸ்ட் ஃப்ரைடே. பாவ மன்னிப்பின் கிருபை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. பாவ மன்னிப்பு பெறுறது அப்படின்றது ஒரு ஆசீர்வாதமான காரியம். பாவ மன்னிப்பு பெற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட, அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை தேவனிடத்துல ஒப்புவித்து, ஏசப்பா நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனந்திறந்து நம்மளுடைய பாவத்தை, நம்ம செஞ்ச தப்புன்றதை உணர்ந்து நம்ம தேவனிடத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம பாக்கியவான்கள். ஆனா தேவன் நம்முடைய பாவத்தை அதோட மறந்துடுவாரு, மூடிடுவாரு. அதை மூடி நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அதாவது நம்ம செஞ்ச பாவத்தை அவ்வளவுதான், என் பிள்ளை தெரியாம செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தேவன் மன்னிச்சு நம்மளை ஏத்துக்குவாரு. அதனால அவர் நம்மளை மன்னிக்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு அவரோட ஏத்துக்கிட்டு அவருக்காக நம்ம மறுபடியும் அந்த பாவத்துக்கு போகாம புது வாழ்க்கை நம்ம வாழணும். ஜெபம். கிருபையுள்ள தேவனே, உமது மன்னிப்புக்காக நன்றி. இன்று என் பாவங்களை உம்மிடம் அறிக்கையிடுகிறேன். உமது பாவ மன்னிப்பின் சுதந்திரத்தில் வாழ உதவும். ஆமென். Have a graceful Friday.